ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மேக்புக்கில் வந்து விண்டோஸ் 11 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி அதில் இந்த ஃபைல் இருக்கும் பாருங்கள், விண்டோஸ் 11 parallel desktop.zipனு ஒரு ஃபைல் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜிப் ஃபைலாக இருக்கும். அதை அன்கம்ப்ரஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து 2 ஃபைல் இருக்கும் உங்களுக்கு. ஒன்று வந்து டெர்மினல் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து டிஎம்ஏஜி ஃபைலாக இருக்கும். இந்த டிஎம்ஏஜி ஃபைலாக இருக்கிறது என்ன பண்ணணுன்னா, டாக்குமெண்ட்ஸுக்கு மூவ் பண்ணி வச்சுருங்க. டாக்குமெண்ட்ஸ் மூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு எதுவுமே வராது. இந்த மாதிரி தான் வரும், மூவ் டு பின்னு. இது டன் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த டவுன்லோட் பண்ணிங்க பாருங்கள், parallel desktopனு சொல்லிவிட்டு இந்த டெர்மினல் ஃபைலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி இருக்கும். இதை செலக்ட் ஆல் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணுறதுக்கு கமாண்ட் ஸ்பேஸ் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்லைட் வரும். அதில் போய் டெர்மினல்னு போட்டிங்கன்னா டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். அதில் அந்த காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் மேக் புக்கோட பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட் பர்சன்டேஜ் காமிக்கும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸில் போய்ட்டு இப்போ அங்கே மூவ் பண்ணிங்கள, ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிங்கள அந்த parallel desktop டிஎம்ஏஜி ஃபைல், இப்போ போய்ட்டு அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாப்பப் ஒரு இன்ஸ்டால் பாப்பப், parallel desktop 26 for Mac அப்படின்னு போட்டு இன்ஸ்டால் பாப்பப் வரும். இந்த இன்ஸ்டாலுக்கு மேலே அந்த லேப்டாப் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டுருக்கு. பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க, மேக்கோட பாஸ்வேர்டு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நிறையா எக்ஸ்டென்ஷன்லாம் கேட்கும். உங்களுக்கு விருப்பம்னா அது வந்து ஸ்னோ எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இது கொடுக்காதீங்க, க்ளோஸ் கொடுத்துக்கோங்க, இது நோ யூஸ் தான். இப்போ இந்த மாதிரி வரும். இன்ஸ்டால் விண்டோஸ்னு இருக்கு பாருங்கள், இதை கொடுங்க. வெயிட் பண்ணுங்கள், வேலிடேட்டிங் ஆகிட்டுருக்கு. மேக்ஸிமம் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா அதை வந்து அலோவ் கொடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து டவுன்லோடு அண்ட் இன்ஸ்டால் விண்டோஸ் 11 வருது பாருங்கள். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதனால் நான் இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து வேலிடேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பாப்பப் வந்துடும். இந்த மாதிரி வந்து சர்ச்சிங் ஃபார் டிஸ்க்னு வரும், இன்ஸ்டால் விண்டோஸ் 11 இப்படி வரும். இன்ஸ்டாலேஷன் விண்டோஸ் 11 யுவர் பிசி வில் பி ரீஸ்டார்ட் சர்வர் டைம் திஸ் டேக் எ வில் அப்படின்னு வந்துட்டு இந்த பர்சன்டேஜ் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், அது ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக விண்டோஸில் எப்படி ஓஎஸ் போடுவோமோ அதே போல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பூட் பண்ணி இதாக வைக்கும். நீங்கள் எதுவும் ப்ரெஸ் பண்ண வேணாம், அப்படியே வெயிட் பண்ணுங்கள், அதுவே போதும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எதுவும் வந்து வெளியில் போகாதீங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்கள். திரும்ப இன்ஸ்டாலேஷன் ப்ளீஸ் கீப் யுவர் கம்ப்யூட்டர் ஆன் வந்திருக்கு. இதுவும் 100% வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் இந்த இடத்துல உங்களுக்கு வீடியோலாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ஃபாஸ்ட்டாக வர மாதிரி வச்சிடுறேன். அந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். வெயிட் பண்ணுங்கள், அதுவே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், எதுவும் க்ளோஸ் பண்ணிடாதீங்க.
இப்போ வந்து எப்படி ஏதாவது அப்டேட் இருக்கான்னு செக் பண்ணுது. வெயிட் பண்ணுங்கள், அதுவே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். இப்போ பாருங்கள், ஹாய்னு வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. கெட்டிங் திங்ஸ் ரெடி ஃபார் யூ அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கு வந்து நீங்கள் எதுவும் பென்ட்ரைவ் எதுவுமே அந்த மாதிரியான இது எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. நான் கொடுத்த அந்த 2 ஃபைலை யூஸ் பண்ணால் போதும், வேறு எதுவும் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு, குட் திங்ஸ் கம்மிங் யுவர் வே அப்படின்னு, டோன்ட் டர்ன் ஆஃப் யுவர் பிசி அப்படின்னு. நார்மலாக எப்பயும் போல் உங்களுக்கு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் வரும், ஓஎஸ் போடுற மாதிரி ஆல்மோஸ்ட் தேர் அப்படி அதே மாதிரி எதாவது லெட்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான், உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி விண்டோஸ் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்னு ஒரு இது ஒன்று வரும், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க, அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. இது வந்து இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் வரும். உங்களுக்கு வேணும்னா ஷோ எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கோங்க, இல்லைனா க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இது வந்து நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இதை அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 11 இன்ஸ்டால்டு சக்ஸஸ்ஃபுல்லி இப்படி வந்துடும் உங்களுக்கு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடுச்சு பாருங்கள் உங்களுக்கு. அவ்வளோதான், எப்பயும் போல் இது நார்மலாக கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணுறது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து இதில் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லாமல் விட்டுட்டேன் பாருங்கள். நம்ம மேக் புக்கில் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆப் ஸ்டோரில் போய்ட்டு இந்த பேரலல் டெஸ்க்டாப்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பேரலல் டெஸ்க்டாப் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா, அதை ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதோட ஃபைல் வந்து எதுவுமே உங்கள் மேக்கில் இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஃபைலும் இல்லாத மாதிரி டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இது இருக்கும் போதே ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட இது தான் பாப்பப் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க சொல்லுவாங்க. நீங்கள் இதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதோட ஃபைல் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் ப்ராப்பராக டெலீட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மெத்தடெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இங்கே விண்டோஸ் 11 காமிக்குது இல்லை, இதை கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம நார்மலாக எப்பயும் போல் விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.